வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. நீரை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியில் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு மக்களே, அன்னை மரியாள் பணிவிடை புரிவதில் மாதிரியாக இருக்கிறாள் என்ற சிந்தனையானது இன்று நமக்கு தரப்படுகிறது. பணிவிடை என்பது உதவி. அந்த உதவியை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு பணியாக இருக்கிறது. இந்த பணியை, இந்த வாழ்வை நம் வாழ்வில் மேற்கொண்டு வாழ அன்னையின் வழியாக செபிப்போம். அன்னையின் பரிந்துரையினால் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்மிடத்தில் செபிக்க கேட்டவர்களையும் இந்த ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் தங்களுடைய இல்லத்திலிருந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுடைய விண்ணப்பங்களையும் அன்னையின் பரிந்துரையாக ஏற்று இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். இந்த பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் பகுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கொடுக்கும் தண்டியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தாழ்ந்தோர்
வறியோரிடையே மிகச் சிறந்தவரான எம் பாதுகாவலியாம் புனித ஆரோக்கிய அன்னையை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பரின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுகள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9. சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரியவர்களிடம் பேசுவது போல் நான் உங்களிடம் பேச முடியவில்லை. மாறாக நீங்கள் ஊனியல்பு கொண்டவர்கள் எனவும் கிறிஸ்துவோடு உள்ள உறவில் குழந்தைகள் எனவும் எண்ணி பேசுகிறேன். நான் உங்களுக்கு திட உணவை அல்ல, பாலையே ஊட்டினேன். ஏனெனில் திட உணவை உங்களால் உண்ண முடியவில்லை. இப்பொழுதும் அதே நிலையில்தான் இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் உங்கள் ஊனியலுக்கேற்ப நடக்கிறீர்கள். ஏனெனில் பொறாமையும் சண்டை சச்சரவும் உங்களிடையே உள்ளன. நீங்கள் ஊனியலுக்கேற்ப நடந்து மனித போக்கில் தானே வாழ்கிறீர்கள். ஏனெனில் ஒருவர் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றும் வேறொருவர் நான் அப்போலோவை சார்ந்துள்ளேன் என்றும் உங்களிடையே சொல்லிக் கொள்ளும்போது நீங்கள் மனித போக்கில் தான் நடக்கிறீர்கள். அப்போலோ யார், பவுல் யார்? நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டு ஆற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், கடவுளோ விளையச் செய்தார். நடுகிறவருக்கு பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுவதற்கும் பெருமை இல்லை. விளைய செய்யும் கடவுளுக்கே பெருமை. நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சுகிறவரானாலும் ஒன்றுதான். நாம் சொந்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம், நீங்கள் அவர் எழுப்பும் கட்டிடம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 33 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றார். அவரின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக
தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் தமது புனித சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 39 45 வரை 56. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு கை நீட்டி உதவி செய், இரு கை வணங்கும் உன்னை கடவுளாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஒரு கை நீட்டி உதவி செய்கின்ற பொழுது 2 கரங்கள் குவிக்கப்பட்டு நீதான் கடவுளா என்று கேட்கின்ற உலகம் இந்த உலகம். நாம் எத்தனையோ திருத்தலங்களுக்கு செல்லுகிறோம், எத்தனையோ கடைத்தெருகளுக்கெல்லாம் செல்லுகிறோம். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் நாம் பார்க்கின்ற மனிதர்களிடையே சிலர் அங்கே தர்மம் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம், அல்லது உடல் ஊனமுற்றவர்களாக இருக்கலாம், அல்லது வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், குடும்பங்களில் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கின்ற அந்த சிறிய பணத்தை எடுத்து உதவி செய்கின்ற பொழுது, அவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பார்வையில், வார்த்தையில் பார்ப்பார்கள்? நீங்க சாமி மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை கேட்கின்ற பொழுது பல நேரங்களிலே அது நமக்கு பெரிதாக தெரியாது, ஆனால் அதுதான் உண்மை. எப்பொழுதெல்லாம் நாம் பிறருக்கு உதவி செய்கின்றோமோ, அதுவும் பிறர் கேட்காமலே
தேடிச் சென்று உதவி செய்கின்ற மனது நமக்கு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் கடவுளாக பார்க்கப்படுவோம் என்பதுதான் உண்மை. இன்று நம்முடைய பாதுகாவலியாம் ஆரோக்கிய அன்னையை தேடி வந்திருக்கின்ற நம்முடைய எண்ணங்களில் இந்த எண்ணம் நிலைத்திருக்கின்ற பொழுது அன்னையானவள் தம் மகன் இயேசுவிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறாள், பணிவிடை புரிகிறாள் என்ற அந்த மாதிரியை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க நினைக்கின்ற பொழுது நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுளாக பார்க்கப்படுவோம் என்பதுதான் உண்மை. இப்பொழுது இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களிலும் குஜராத் மாநிலங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. யார் காரணம்? வயநாடு பகுதியிலே, கேரளா வயநாடு பகுதியிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு 1000 குடும்பங்களுக்கு மேலாக அங்கே மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டதே. யார் காரணம்? மனித தவறுகள். இந்த மனித தவறுகள் நடக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த மனிதனை மீட்க மீண்டும் இந்த உலகிற்கு அவதாரம் எடுக்கின்றவர்கள் மனிதர்கள் மட்டுமே. நீலகிரி மாவட்டத்திலே ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்திலே பணி செய்து கொண்டிருந்தவர் ஏ சபீனா என்ற சகோதரி. வயநாடு பகுதியிலே நிகழ்ந்த அந்த நிலச்சரிவுகளை கேள்விப்பட்டு அந்த தொண்டு நிறுவனத்திலிருந்து எல்லோரும் அழைத்து செல்லப்படுகிறார்கள் அங்கே அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக. அப்பொழுது ஜிப் லைன் என்று சொல்லுகிற அந்த கயிற்றிலே தொங்கி செல்ல வேண்டும் அடுத்த கரைக்கு செல்வதற்கு. அங்கே இருந்த ஆண்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இது மிகவும் ஆபத்தானது என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது இந்த பெண்மணி சபீனா என்ற இந்த பெண்மணி துணிச்சலோடு அந்த மறுகரைக்கு, அந்த ஜிப் லைன் என்று சொல்லப்படுகிற அந்த கயிற்றிலே தொங்கி அவர் மறுகரையை அடைகிறார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஏறக்குறைய 35 பேரை அந்த சகோதரி மீட்டாள் என்று கடந்த சுதந்திர தினத்தன்று நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பெண்மணிக்கு கல்பனா சாவ்லா என்ற அந்த வீர பெண்மணியின் விருதை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், இன்றும் இந்த உலகில் இந்த மனித இனத்தில் மனிதம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருபுறம் மனிதன் இன்னொரு மனிதனை அழித்த வீழ்த்த நினைக்கின்ற நிலையில் மனித நேயம் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது கேட்டு கிடைக்கப் பெறுகின்ற உதவி அல்ல, மாறாக தானே தன்னார்வத்தோடு சென்று உதவி செய்கின்ற மனம் என்பதுதான் இங்கே நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இதோ இன்று நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய தாய் அன்னை கன்னிமரியாள். இந்த தாயினுடைய வாழ்க்கையிலே 1000 நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கும். அதிலே ஒரு சில நிகழ்வுகள் மட்டுமே விவிலியத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு சில நிகழ்வுகளில் இன்று வாசிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது அன்னை கன்னிமரியாள் எலிசபெத்தம்மாளை சந்தித்து அவருக்கு பணிவிடை புரிந்தார் என்பதுதான். அன்னை கன்னிமரியாளிடத்திலே வான தூதர் வந்து, நீர் ஒரு இறைமகனை பெற்றெடுக்க போகிறார், அவர் இந்த உலகின் மீட்பராக மெசியாவாக இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அன்னை கன்னிமரியாளுடைய வாழ்க்கையிலே இறுதியாக கபிரியேல் வானதூதர் சொல்வது, இதோ உன்னுடைய உறவினராகிய எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார், கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். இந்த வார்த்தை அன்னை கன்னிமரியாளை கலங்க வைக்கிறது. இதோ உமது அடிமை என்று ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அவர் அப்படியே வீட்டில் இருந்து விடவில்லை. சரி, நான் இந்த உலக மீட்பறையை இன்றெடுக்க போகிறேன் என்று இருந்து விடவில்லை. மாறாக தம்முடைய உறவினராகிய எலிசபெத் நிச்சயமாக இந்த வயது முதிர்ந்த நிலையில் அவர் படுகின்ற அந்த கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு நான் ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடோடி செல்லுகிறாள். அங்கே எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் பொழுது அவர்களிடையே நடக்கின்ற உரையாடல், அந்த சந்திப்பிற்கு பிறகு ஏறக்குறைய 3 மாத காலம் எலிசபெத் அம்மாளோடு இருந்து பணிவிடை புரிந்தால் அன்னை கன்னிமரியாள் என்று சொல்லுகிற பொழுது கேட்காமலே ஓடோடி சென்று உதவி செய்கின்ற உயர்ந்த மனம் படைத்தவள் தான் நம்முடைய பாதுகாவலியாம் அன்னை கன்னிமரியாள். கானாவூர் திருமணம் நடக்கிறது. அங்கே எல்லா மக்களும் செல்லுகிறார்கள்.
எல்லோரும் சென்று விருந்துண்டு அந்த திருமண நிகழ்ச்சியிலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அன்னை கன்னிமரியாளுக்கு எப்படி தெரிந்தது அந்த வீட்டிலே ரசம் தீர்ந்து விட்டது என்று? நிச்சயமாக இந்த தாயினுடைய மனதிலே இருக்கின்ற அந்த இரக்க குணம், பணிவிடை புரிகின்ற அந்த மேன்மையான தன்மை அந்த அன்னைக்கு இருந்ததனால் அவள் அந்த பந்தியிலே நிச்சயமாக அவர் பரிமாறுகிறவர்களோடு தம்மையும் ஈடுபடுத்தி இருக்க வேண்டும். அப்படி அந்த நிகழ்விலே தம்மை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்ற பொழுதுதான் கடைசியாக அங்கே பரிமாறப்படுகிற அந்த ரசம் தீர்ந்து விடுகிற அந்த சூழ்நிலையை அன்னை கன்னிமரியாள் அந்த இல்லத்தார் சொல்லாமலே புரிந்து கொள்ளுகிற மிகப்பெரிய மனப்பக்குவத்தை அன்னை கன்னிமரியாள் பெற்றிருக்கிறாள் என்று சொன்னால், பணிவிடை புரிவது என்பது மிக சிறப்பான உன்னதமான காரியம். அது கடவுள் நிலைக்கு நம்மை உயர்த்துகிறது என்பதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்விலும் இந்த நிகழ்வு நடக்கிறது. லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 11 இவ்வாறு சொல்லப்படுகிறது. இயேசு நயன் என்ற ஊருக்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது வழியிலே இறந்த ஒரு இளைஞனை அங்கே தூக்கி வருகிறார்கள். அதற்கு அருகிலே ஒரு தாயானவள், ஒரு விதவை தாயானவள் அழுது கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். அந்த பெண்மணி ஓடி வரவில்லை, இயேசுவே என்னுடைய மகனை காப்பாற்றும், என்னுடைய மகனுக்கு உயிர் பிச்சை கொடும் என்றெல்லாம் கேட்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவே முன் சென்று அவர்களுடைய அந்த தாயினுடைய கண்ணீரை உணர்ந்து கொண்டவராக அந்த இறந்த இளைஞனை உயிர்ப்பிக்கின்றாரே, இதுதான் ஆண்டவருடைய இரக்கம் என்பது. கேட்காமலே உதவி செய்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் கடவுளாக பார்க்கப்படுகிறோம் என்பதுதானே உண்மை. அந்த கடவுள் நிலைக்கு நாம் நம்மையே உயர்த்தி கொள்ளவும், கடவுள் நிலைக்கு தம்மையே உயர்த்தி கொண்டிருக்கின்ற அன்னை கன்னிமரியாளை போன்று நாமும் நம்மையே உயர்த்தி கொள்ளுகிற மனப்பக்குவத்தை தாயிடம் கேட்போம். அருள் வரங்களை பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்னை கன்னிமரியாள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். என்னை தந்த இறைவாவும் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகின்றேன். என்னை தந்த இறைவாவும் வாழ்வின் வழியில் என்னை வழங்க வருகிறேன். என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. என்னை தருவதும் மகிழ்வதும் ஈடான ஒன்றல்ல. இளமதன் இலக்கணம் நீ, பருவதி தாய்மை நீ. என்னை சுமந்து உங்கள் சகோதரன் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவற்றின் காணிக்கைகளை நீர் ஏற்றருளவும்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவு கூறும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலவர் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை நீர் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு சொன்னதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே,
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு மன கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் நீர் பார்க்காமல் நாங்கள் உமது திரு அவையின் மீதும் நீர் எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருக்கின்ற புனித ஆரோக்கிய அன்னையின் மீதும் கொண்டிருக்கின்ற ஆழமான நம்பிக்கையை பார்த்து உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மா
ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உட்கொள்ளும் அது திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவு இரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து அருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைமகன் இயேசு, நாம் இந்த மண்ணில் அறிந்தும் அறியாமலும் செய்கின்ற குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றவர். நாம் பிறருக்கு உதவுகின்ற பொழுது இந்த கடவுளாகவே உயர்த்தப்படுகிறோம் என்ற சிந்தனையை வழங்கி நம் இதயம் தேடி வந்து நம்மை அன்பு செய்யும் நல்ல தெய்வம். இந்த இயேசுவின் அன்பு திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வணங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested not to come forward to receive the same. Only communion will be given only in tongues. Please take care of your belongings as you come to receive the Holy Communion. உன்னோடு நாளும் விருந்து உண்பேன், உன்னில்லம் நாளும் வந்து தங்குவேன். எனக்கு ஒரு இடம் தருவாயா, என்னையும் அன்பு செய்வாயா. உன் நெஞ்சில் எனக்கு ஒரு இடம் தருவாயா, அன்பு செய்வாயா. உன்னோடு நாளும் விருந்து
நன்றியோடு மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்தவும் அடியாராகிய எங்கள் ஆரோக்கிய அன்னை ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பாதுகாவலிலும் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லவும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி இத்திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர்,
குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோர் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென்.